நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாதப்போ. திருமாவளவன் அவர்கள் கருத்தியல் ரீதியாக ஒரு செய்தியை எதிர்கொள்வதற்கு தகுதியற்றவர். அவரை பொறுத்த வரைக்கும் திமிரியலு, திருப்பியடி, ரவுடித்தனம் பண்ணு, அடுத்த ஜாதிகாரம் பொண்ணு இழுத்துக்கிட்டு வான்னு சொல்றதுக்கு ஏற்புடைய ஒரு நபராகத்தான் இருக்கிறாரே ஒழிய ஒரு கண்ணியமிக்க தலைவராக திருமாவளவன் இல்லைன்னு நான் கடந்த காலத்தில் சொன்னதை மீண்டும் நிரூபிக்கிற ஒரு ஆதாரமாகத்தான் இன்றைக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்ட செய்தியை நான் பார்க்குறேன். உடனடியாக நானும் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்தேன். ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்கருத்தை தாங்குவதற்கான மன வலிமை இருக்கணும். மன வலிமையே இல்லாத ஒரு கோழை மட்டும்தான் தாக்குதலில் ஈடுபடுவார்கள். அப்படி கோழையாகத்தான் விசிகாவுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் தாக்குதலின் மூலமாக தங்களுடைய வீரத்தை காட்ட நினைக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. திருமாவளவன் இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை நீக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அவர் செய்யாவிட்டால் இதற்கு பின்னால் திருமாவளவன் இருக்கிறார். திருமாவளவன் இனி கருத்தியல் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு தலைவர் என்பதை இந்த தாக்குதல் செய்தி படம் பிடிச்சு காட்டுது.